டியர் கிரைஸ்ட், தினமும் அதிகாலை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. கேட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். நான் மேலே மேலே உயர்ந்திடுவேன், நான் உயரே உயரே எழும்பிடுவேன். கர்த்தரிடம் உண்டாக்குவார் ரெகோபோத்தின் வாழ்விலே. இனி இயேசுவுக்கு சித்தனாயில்ல, திறந்த வாசல் என் வாழ்விலே. இனி இயேசுவுக்கு சித்தனாயில்ல, திறந்த வாசல் என் வாழ்விலே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நிலையான வீட்டை, நிலையான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு வேலையை உங்களுக்கு கட்டளையிடுவேன், நிலையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றப்படுவார். இனி இயேசுவுக்கு சித்தனா வாக்குவாதம், போராட்டம், பிரச்சனை, பாடுகள் இல்லாதபடிக்கு நிலையாய் நீங்கள் தங்குவதற்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாது நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கும் காரியங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். இனி நீங்கள் மேலே மேலே எழும்புகிற, மேலே மேலே உயர்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படி அப்படியே கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நிமிடம் அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்களும் அந்நிய பாஷை பேசும்போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி தேவன் உங்களுடைய வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றி பரபசந்தூரியாந்தரபா ரிமா கரோஷதூரியாந்தரப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிலையற்ற தன்மைகளை கர்த்தர் நீர் மாற்றுவதற்காய், மாற்றி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் சொன்ன வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சந்தோஷமாக என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் சாட்சியாய் எழுப்புவதற்காய் நன்றி. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அவர்கள் எல்லைகளை கர்த்தர் நீர் பெரிதாக்குவதற்காய் நன்றி. யாபேஸ் ஜெபித்த போது எவ்வாறு கர்த்தர் கிரியை செய்தீர்களோ அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றிப்பா. கர்த்தர் மீண்டுமாய் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு நிலையான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். உங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கையை இன்னும் தேவனுக்குள் இன்னும் வாஞ்சையாய் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு, வேதம் வாசிப்பதற்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட பேச வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை மாற்றுவதற்கு நல்ல ஒரு ஆலோசனையை பெற நீங்கள் விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட்
P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 8072959858. God bless you. God be with you.